மற்றும் என் திரையுலக முன்னோடி அவர்களுக்கும் நன்றி. படம் டோட்டலாக ஷூட்டிங் முடிச்சு 60 டேஸில் செல்வகுமார் ஷூட்டிங் முடிச்சிட்டாரு. பட பூஜை அன்னைக்கு எந்த அளவுக்கு சந்தோஷமாக இருந்தோமோ படத்தை ஃபஸ்ட் காப்பி பார்த்த அன்னைக்கு அதை விட ரொம்ப சந்தோஷமாக படம் ரொம்ப மனநிலை இருந்தது. அதுக்கு ஒத்துழைப்பு கொடுத்த 9 குரு ஆக்டர்ஸ், டெக்னீஷியன், முக்கியமாக டைரக்டர் திரு பிடி செல்வகுமார் அனைவருக்கும் நன்றி. வணக்கம். வணக்கம். நான் என்ன பேசினாலும் இதுக்கு முன்னாடி பவருக்கு கிடைச்ச கிளாப்ஸ் எனக்கு கிடைக்க போகிறதில்ல. இதுக்கப்புறம் பேச போகிற பவர்ஃபுல் ஸ்டாருக்கு கிடைக்க போகிற ஒரு கிளாப்ஸ் எனக்கு கிடைக்காது. இருந்தாலும் நான் வந்து 2 வார்த்தை அந்த ஒரு உழைப்பாளியை பற்றி சொல்லியே ஆகணும். அது வந்து இங்கே ரசிகர்களாக இருக்கீங்களே, உங்களுக்கெல்லாம் வந்து அது ஒரு நீங்கள் கனவு காண்றது, நீங்கள் வாழ்க்கையில் முன்னுக்கு வரணும் அப்படின்னா இந்த மாதிரி சில பேருடைய அந்த வளர்ச்சியை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். முதல்ல வந்து ஒரு பத்திரிகையாளராக இருந்து நிறைய பேர் சொல்லிட்டாங்க, இருந்தாலும் நான் என் வாயில் சொல்லணும் தான் எனக்கு அது திருப்தியாக இருக்கும். என்கிட்ட என்னுடைய படங்களில் கிட்டத்தட்ட ஒரு 15 படம், நாட்டாமை, முத்து, படையப்பா, தெனாலி, பஞ்சதந்திரம், இது மாதிரி ஒரு 10-15 படங்களுக்கு மேலே என்னுடைய படங்களுக்கு பியூராக இருந்திருக்காரு. ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டான ஆள். அதனால தான் விஜயும் சரி, சௌத்ரி சார் அவருடைய மகனுக்கும் சரி, அவன் வந்து பியூராக இருக்கார். அது இல்லாமல் சொந்தமாக ஏதாவது செய்யலான்னு சொல்லி முதல்ல ஃபிலிம் டுடே அப்படின்னு ஒரு பத்திரிக்கை ஆரம்பித்தார். அதாவது விஜய் வீட்டில் தான் நானும் அவங்க அம்மாவும் வந்து வெளியிட்டோம். ஸோ அதுக்கப்புறம் ஒரு 15 பத்திரிகைக்கு சொந்தக்காரர் ஆனார். கிட்டத்தட்ட 15 பத்திரிகை இன்னைக்கு அவர் நடத்திட்டு இருக்காருன்னா அதுக்கு அவருடைய மனைவியும் காரணம். அது மட்டும் அதோடு நிறுத்திக்காம அதுக்கப்புறம் கொஞ்சம் கூட பந்தா இல்லாத ஒரு செல்வகுமார் வந்து பந்தா பரமசிவம்னு ஒரு ப்ரொடியூசர் ஆனார். பாருங்க, அடுத்த லெவல் பாருங்க. அதோடையும் நிறுத்திக்காம இன்னைக்கு கதை, திரைக்கதை, வசனம், டைரக்ஷன் இது எல்லாத்தையும் பொறுப்பேற்று ஒரு படம் டைரக்ட் பண்ணியிருக்காரு. இப்படி ஒரு உழைப்பாளி, அது வந்து உழைப்பால தான் வந்தது, சும்மா சாதாரணமாக வந்துடாது. இந்த பத்திரிகை கொண்டு வந்து எனக்கு கொடுத்த அன்னைக்கு வந்து நான் எடிட்டிங் ரூம்லேருந்து வந்தேன். ஹிந்தி படம் முடிச்சுட்டு என்னோட ஆஃபீஸில் வெளியில் ஒரு இந்தி அசிஸ்டண்ட் கிட்ட என்னுடைய தமிழ் அசிஸ்டண்ட் வந்து யார் டைரக்டர் இது அப்படின்னு கேட்டாங்க. அது வந்து ஒரு பிஆர்ஓ இருந்தவர், அவர் இப்போ டைரக்ட் பண்ணார் ஃபர்ஸ்ட் டைம். ஓ, இது வந்து அடுத்த பத்திரிக்கை இவர் வேறு நடிக்கிறாரா அப்படின்னு. அவர் வேறு பெரிய டைரக்டர், அந்த டைரக்டர் கேட்டார் நடிக்கல, இந்த ப்ரொடியூசர் கேட்டார் நடிக்கல, பாருங்க இவருக்கு போய் நடிச்சுட்டுருக்கான்னு சொன்னார். நான் அந்த ஹிந்தி டைரக்டருக்கு அசிஸ்டண்ட்டை கூப்பிட்டு இவரை பற்றி சொன்ன உடனே அவருக்கு ரொம்ப மரியாதை வந்து அவரும் இங்கே வந்திருக்காரு. ஸோ இவரை பார்க்குறதுக்கு. ஸோ அது எதுக்குன்னா இப்படிப்பட்ட ஒரு உழைப்பாளி நல்லா முன்னேறணும், நல்லா முன்னுக்கு வரணும், இன்னும் நிறைய படங்கள் கொடுக்கணும், இன்னும் அடுத்த ஸ்டெப் அவர் போகணும். அதுக்கு உங்களுடைய ஆதரவெல்லாம் வேணும். உண்மையான விஜய் ரசிகர்கள் விஜயோட பல வருஷங்களாக கூட இருக்கிற அந்த செல்வகுமாருடைய படத்தை நீங்கள் பல முறை பார்க்கணும். பவர் ஸ்டார் ரசிகர்களும் பார்க்கணும், எல்லாரும் பார்க்கணும். இந்த படத்தின் பாடல்கள் மட்டுமல்ல, படமும் மிகப்பெரிய வெற்றி அடைய வேண்டும். செல்வகுமார் போல நிறைய டைரக்டர்ஸுக்கு இன்னும் சில விஷயங்கள் சொல்லணும். செல்வகுமார் முதல் படம் டைரக்ட் பண்ணுறது பெரிய விஷயம் இல்லை. இப்பெல்லாம் டைரக்ஷன் பண்ணுறதே, கதை எடுக்கிறதே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. விஜய்க்கு தெரியும். நான் சொல்கிறது பண கஷ்டம் இல்லை, அதெல்லாம் இல்லை. ஒரு கதைன்னு எடுத்தால் ஒரு ஹீரோன்னு இருந்தால் ஒரு வில்லன் கண்டிப்பாக இருந்தாகணும். ஆனால் அந்த வில்லன் எந்த ஜாதிக்காரனாகவும் இருக்கக்கூடாது, எந்த மதக்காரனாகவும் இருக்கக்கூடாது, ஒரு வக்கீலாக இருக்கக்கூடாது, ஒரு போலீஸாக இருக்கக்கூடாது, ஒரு டாக்டராக இருக்கக்கூடாது. எதுவுமே எந்த தொழில் செஞ்சாங்களும் இப்போ அவங்க எல்லாம் சங்கத்திலாம் வந்து இப்போ இது கொடுத்துறாங்க. அப்புறம் ஒரு வில்லனை யாராக தான் வைக்க முடியும்? இந்த தெருவுக்காரன் இந்திரா தெருவுனா இந்திரா தெருவுலேருந்து ஒருத்தர் கேஸ் போடுவான் நாளைக்கு. ஏன்னா எல்லா இடத்துலையும் இந்திரா நகர் தெரு இருக்கு, நேரு நகர் இருக்கு. எந்த தெரு பேர் வைக்கிறது அப்புறம் அந்த வில்லன் வீட்டுக்கு? அதான் கரெக்ட். இது மாதிரி சொன்ன சரி, அனிமல்ஸ் தான் வச்சு எடுக்கணும் போல் இருக்கு. இனிமேல் வில்லன் வந்து அனிமல்ஸ்னா மாதிரி தான் எடுக்கணும் போல் இருக்குன்னா அதுக்கும் அனிமல்ஸ் வெல்ஃபேர் வந்து ஏகப்பட்ட தொல்லைகள், கொசு அதெல்லாம் எடுத்தா கூட இவங்களெல்லாம் வில்லனா வச்சுதான் இருக்கணும். கற்பாம்பூச்சி, பல்லி, இவங்க தான் வில்லனா வச்சு எடுக்கணும் போல் இருக்கு. இனிமே எப்படி கதை எதுன்னு தெரியல. எந்த மாதிரி படங்கள் பண்ணாலும் தடைகள் வரப்போகுது அப்படின்னா என்ன மாதிரி கதைகளை யோசிக்கிறதுனே தெரியல. ஸோ இதெல்லாம் மீறி வெற்றி அடைய வேண்டும். எல்லா
இயக்குனர்களும் பி.டி. செல்வகுமாரும். வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். இப்போ திடீர்னு ஏன் ஒரு படத்தை இயக்குனீங்க அப்படின்னு நிறைய பேர் என்கிட்ட கொஸ்டின் கேட்டாங்க. ஒரு சின்ன வயசு ஆசை. அது வந்து இயக்குனர் ஆகணுங்கிறதுக்காக இல்ல, சின்ன வயசுல இருந்த ஒரு விஷயத்தை நமது தயாரிப்பாளர்கள் டிஸ்ட்ரிபியூட்டர்கள் அவங்க கிட்ட வந்து கதையை சொன்னேன். கதையை சொன்னதும் அவங்க ஊருக்கு கூப்பிட்டாங்க. அவங்க தோட்டத்தில் வச்சு ஒரு 3 மணி நேரம் அந்த கதையை கேட்டாங்க. ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. சிவகுமார், காஸ்மோ சிவகுமார், பாஸ் சிவகுமார் எந்த ஒரு பிரதிபலனும் பார்க்காம, எந்த ஒரு இதுவும் சொல்லாம, சார் நீங்க படத்தை எடுங்க, அது என்ன ஆகுனாலும் பரவாயில்ல, நாங்க பார்த்துக்கிறோம் அப்படிங்கிற ஒரே ஒரு தன்னம்பிக்கை கொடுத்து எனக்கு இந்த படத்தை ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்காங்க. நிச்சயமா ஒரு நல்ல படமும் இருக்கும். அதுக்கான எல்லா வேலையும் அசோசியேட் டைரக்டர்ஸ் முத்துப்பாட்டி, மியூசிக் டைரக்டர் கே, எல்லாருக்கும் இந்த நேரத்தில் விடுபட்ட அத்தனை பேருக்கும், வினய் அவர்கள் முதல், பிரேம்ஜி அவர்கள் முதல், சத்யன் அவர்கள் முதல், எல்லாரும் ஒரு புது இயக்குனர் என்ற எந்த ஒரு ஏளனமாகவோ என்னை ஒரு தனிமைப்படுத்தாமல் உற்சாகமூட்டி இந்த படத்தை முடிக்க எனக்கு ஒத்துழைப்பு தந்திருக்கிறார்கள். அனைவருக்கும் இந்த அருமையான வேளையில், நல்ல வேளையில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். தயாரிப்பாளர் சங்க தலைவர் SSC அவர்களே, இந்த படத்தினுடைய இயக்குனர் பி.டி. செல்வகுமார் அவர்களே, முன்னணி கலைஞர்களே, தயாரிப்பாளர்களே, என் நண்பர் சீனு ராமசாமி அவர்களே, சமுத்திரக்கனி அவர்களே, இந்த விழாவின் கதாநாயகன் திரு கே அவர்களே, ஒரு 2 பேருக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். ஒன்று சிவகுமார், இன்னொன்று சிவகுமார் அவர்களுக்கு. ஒரு பத்திரிகையாளர் இருந்து 2 பேர் சக்சஸ் பண்ண. ஒன்று என் ஆசான் கேவி ஆனந்த் அவர்கள் இவ்வளவு பெரிய பத்திரிகையாளர்களாக இருந்து முதல் சக்சஸ் பண்ணார். இந்தியாவினுடைய முதல் தேசிய விருது தமிழ்நாட்டை சேர்ந்த 2 பேருக்கு தான் இந்தியாவில். ஒன்று என் ஆசான் கேவி ஆனந்த் அவர்களுக்கு, இரண்டாவது திரு A.R. ரமன் அவர்களுக்கு முதல் தேசிய விருது இந்தியாவில். பி.டி. செல்வகுமார் சார் அவர்களுக்கு, இந்த தயாரிப்பாளருக்கு ஏன் நன்றி சொல்றேன்னா, ஒரு பத்திரிகையாளன் வந்து ஒரு இயக்குனர் ஆகிறதற்கு அவரை நம்பி ஒரு உதவி டைரக்டராக இருந்து ஒரு இணை இயக்குனராக இருந்து அப்புறம் ஒரு அசோசியேட் டைரக்டர் ஆகி இவ்வளவு விஷயங்களை வந்து அவர் பண்ணதுக்கு அப்புறம் தான் ஒரு டைரக்டர் வாய்ப்பு கிடைக்கும். ஒரு பத்திரிகையாளர் வந்து ஒரு கற்பனைக்கும் ஒரு இயக்குனருக்கும் ஒரு சம்மந்தம் இல்லை. ஒரு பத்திரிகையாளன் வந்து எல்லா விஷயத்தையும் வந்து தெரிஞ்சுக்கிடுறவன். அதை நம்பி இந்த 2 தயாரிப்பாளர்களும் இவர் நம்பி ஒரு படம் கொடுத்ததுக்கு, எங்களுடைய தொழில்நுட்ப கலைஞர்களுக்கு படம் கொடுத்ததுக்கு அதுக்கு என்னுடைய நன்றி. இந்த படத்தில் ஒர்க் பண்ண என்னுடைய நண்பர் இணை தயாரிப்பாளர் திரு ஷாஜஹான் அவர்களுக்கும், திரு SP ராஜ்குமார் மேனேஜர் அவர்களுக்கும் சிறப்பான ஒரு மேனேஜ்மெண்ட் பண்ணாரு. அவருக்கும், இந்த படத்தில் பணியாற்றிய திரு சாய் சுரேஷ் எடிட் அவர்களுக்கும், திரு கே அவர்களுக்கும், திரு ஜனா ஆர்ட் டைரக்டர் அவர்களுக்கும், இந்த படத்தின் ஒர்க் பண்ணிய அசிஸ்டன்ட் டைரக்டர், என்னோட ஒர்க் பண்ணிய உதவி ஒளிப்பதிவாளர்கள், லைட்மேன், AGS சேர்ந்த போகஸ் லைட்மேன் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன். வணக்கம்.